வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டி, அதாவது நம்ம நிஃப்டியினுடைய க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து நிஃப்டியினுடைய க்ளோசிங் பிரைஸ் இருக்கு. இந்த ரெண்டு, அதாவது என்னன்னா, இதுக்கு மேலே 24,600, 20 கீழேனா 24,400. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிட்டு அதோட பிஇபி லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஇபி லெவல் என்ன நம்ம பார்க்கலாம். பிஇபி லெவல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து, அதாவது இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து 24,500 அப்படிங்கிற கால் பிரீமியம், புட் பிரீமியம், இந்த ரெண்டுத்துக்குமான பிஇபி லெவல். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 233 ரூபா அப்படிங்கிறது பிஇபி லெவல். அப்போ இந்த கால் பிரீமியம் 233 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன், இதோடைய ஆப்னண்ட் புட் ஆப்ஷன், அதாவது வந்து 24,500 அப்படிங்கிற புட் ஆப்ஷன், புட் பிரீமியம் வந்து 233 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து காலை பை பண்ணலாம். இன்கேஸ் இது வந்து புட் ஆப்ஷன் வந்து 233 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ கால் பிரீமியம் வந்து 233 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். அப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். இதுதான் வந்து இந்த பிஇபி லெவலுக்குள்ள வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? எந்த பிரீமியம் இந்த 233 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்கோ அந்த பிரீமியம் வந்து நமக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ கால் பிரீமியம் 233 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ கால் பிரீமியத்தை நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணலாம். அதே சேம் டைமில் புட் ஆப்ஷன் 233 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். ஓகேவா? அப்படிங்கும்போது நம்ம கால் பிரீமியம் எடுக்கலாம். இல்லை கால் பிரீமியம் வந்து 233 ரூபாய்க்கு கீழே இருக்குன்னா புட் பிரீமியம் வந்து 233 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இது வந்து தான் வந்து நம்ம வந்து பிஇபி லெவல் கொடுக்குறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஇபி லெவல் வச்சு நீங்கள் பை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது நீங்கள் ஒரு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருங்க, அதை வச்சு அதையும் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து 24,500 அப்படிங்கிற லெவலுக்கான பிஇபி லெவல் வந்து நமக்கு வந்து 233 ரூபா. அடுத்து நமக்கு வந்து 24,600 இல்லைன்னா 24,600க்குள்ள நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, 24,600 அப்படிங்கிற ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீமியத்துக்கான பிபி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 ரூபா. இந்த 234 ரூபாய்க்கு மேலே கால் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா காலை பை பண்ணுங்க, புட் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்க. அந்த சேம் டைமில் கால் ப்ரீமியம் கீழே இருக்கணும், புட் ஆப்ஷன் மேலே இருந்துச்சுன்னா 233 ரூபாய்க்கு மேலே 4 ரூபா, 234 ரூபாய்க்கு மேலே கால் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா அந்த சேம் டைமில் வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 234 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். இப்போ இது வந்து கால் ப்ரீமியம் நம்ம எடுத்திருக்கோம். 24,600 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்துக்கான லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 234 ரூபா. 234 ரூபாங்கிறது கால் ப்ரீமியம் வந்து கீழே 197 ரூபாய் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ இந்த கால் ப்ரீமியம் வந்து கீழே இருக்குன்னா புட் ப்ரீமியம் கண்டிப்பாக வந்து மேலே இருக்கணும் இல்லையா? அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சரி, 24,600ங்கள புட் ப்ரீமியம் நம்ம பார்த்துருவோம், செக் பண்ணிடுவோம். அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக வந்து 234 ரூபா நம்ம சொல்லியிருந்தோம். 265 ரூபாவில் அது இருக்குது. ஓகேவா? இதான் வந்து இது. ஓகே, அதே மாதிரி கீழே வந்து மார்க்கெட் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட், அது நம்ம கீழே 24,400, 24,500 நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் இல்லையா? 24,600 பார்த்துட்டோம். 24 அட் த மணியில் உள்ள 500க்குள்ளது பார்த்துட்டோம். ஸோ 24,600 அப்படிங்கிறது 100 பாயிண்ட் மேலே உள்ளது பார்த்துட்டோம். 100 பாயிண்ட் கீழே 24,400 அப்படிங்கிற பிரீமியம், அதாவது கால் பிரீமியம், புட் பிரீமியத்துக்கான பிஇபி லெவல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். ஓகே, 24,400, 400க்கான பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 239 ரூபா. இந்த 239 ரூபாய்க்கு மேலே புட் பிரீமியம் இருந்ததுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். கால் பிரீமியம் இருந்ததுன்னா கால் பிரீமியத்தை பை பண்ணலாம். அப்போ இந்த கால் பிரீமியம் வந்து 24,400ங்கிற கால் பிரீமியம் வந்து 239 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா அப்போ புட் பிரீமியம் வந்து 239 ரூபாய்க்கு கீழே இருக்கும். அப்படியே வச்சு நம்ம இது பண்ணிக்கோங்க. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பிரைஸ் 175 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நிஃப்டிக்கான பிஇபி லெவல்.
இத நீங்க நாளைக்கு காலையில வந்து நீங்க வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும் எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. நம்ம வந்து 3 பிரைஸ் குடுத்துருக்கிறோம். மார்க்கெட் எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆகுதோ 24,500ல ஓப்பன் ஆகுதுன்னா 24,500க்குள்ள கால் பிரீமியம், புட் பிரீமியத்த வச்சு அதுக்குள்ள லெவல் நம்ம குடுத்துருக்கோம். பிஇபி லெவல் குடுத்துருக்கோம். ஸோ அத நீங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாரி 24,600ல ஓப்பன் ஆச்சுன்னா, அதுக்குள்ளது நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இப்ப செக் பண்ணிக்கோங்க. 24,400ல மார்க்கெட் கேப் டவுன்ல ஒரு 24,400ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, அதுக்குள்ள லெவல் ரூ. 239 அப்படிங்கிறது நம்ம குடுத்துருக்கோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதான் வந்து பிஇபி லெவல். பிஇபி லெவல் இப்படி வச்சு நம்ம பை பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் பாருங்க நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.